மனதை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரே ஒரு கதாபாத்திரம் இருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி மறக்க முடியாத கதாபாத்திரங்களை எல்லாம் வைத்து கதை எழுதக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அது ஜெயகாந்தனை சொல்லலாம். அடுத்தது அவருடைய இறப்பு. ஜெயகாந்தன் இறந்து போனாலும் அவருடைய கதைகளும் அவருடைய கதை பாத்திரங்களும் நம்மிடையே வந்து இன்னும் உலகி கொண்டுதான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஜாகிர் ராஜா வந்து சொல்லியிருக்காரு அவருடைய கட்டுரை தொகுப்புல. இப்ப அந்த சங்க இலக்கியம்னு சொல்றோம், தொல்காப்பியம், திருக்குறள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து என்னைக்குமே எப்படி நம்ம கூடயே இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அத்தனை இலக்கியங்களும் எப்படி சாகாவரம் பெற்று நம்ம கூட இருக்குதோ அது போல இந்த ஜெயகாந்தன் அப்படின்றவரும் நம்ம கூட இந்த இனிமே வரக்கூடிய காலகட்டத்திலும் தொடர்ந்து நம்மிடையே பயணிப்பார். இறந்து போனாலும் நம்மிடையே பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன், சாகாவரம் பெற்றவர் அப்படின்றலாம் இந்த ஜாகிர் ராஜா வந்து அவரை பாராட்டி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இரவாத இலக்கியம் செய்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்லியிருக்கிறார். இப்ப முழுக்க முழுக்க இந்த ஜெயகாந்தன் அப்படின்றது வந்து ஒரு நிறைய சர்ச்சைக்கு உள்ளான நாவல்களையும் கதைகளையும் எழுதியவர் அப்படின்னு சொல்லலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது இதுல இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து ஜெயகாந்தன் என்ன செய்யறாரு அப்படின்னா, எந்த ஒரு நாவல் சிறுகதை எதுவுமே எழுதாத அப்படியே இருக்காரு. அப்ப அவரை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சுந்தர ராமசாமி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாரு, கலைஞன் வந்து எழுதினாலும் சரி எழுதல அப்படின்னு சொன்னாலும் சரி, அவன் வந்து எழுதும் போது விட எழுதாம இருக்கும் போதுதான் என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் மேலும் கலைஞன் ஆகின்றான் அப்படின்ற மாதிரி சுந்தர ராமசாமி அப்படின்ற எழுத்தாளர் ஜெயகாந்தனை பாராட்டியிருப்பாரு. அதற்கு பிறகு இப்ப ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மரம், ஊரு, குட்டை, குளம், இந்த மாதிரி ஏரி எல்லாமே வரும். அப்படி வரும் பொழுது அந்த இடத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம அந்த கதையில வரக்கூடிய மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றதுதான் இவருடைய ஜெயகாந்தனுடைய கதை படைப்பு. எல்லாத்தையும் படிப்போம். ஊர் அழகா வர்ணிச்சிருக்காரு, அந்த ஒரு ஏரி அழகா, மரம், பூ, செடி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் கதை கிடையாது. அதுல அந்த மனிதன் வந்து என்ன பண்றான், அவனுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஜெயகாந்தன் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல வேலை பார்த்திருப்பாரு. தொழிற்சாலைகள்ல, நிறைய சினிமா தியேட்டர்கள், வெளியில வந்து புத்தகம் விற்கிற வேலை, அதுக்கப்புறம் என்ஜின்ல வந்து இந்த கறி எள்ளி கொட்டி, நிலக்கரி எல்லாம் கொட்டி அதை நெருப்பு மூட்டுவாங்க. இந்த மாதிரியான நிறைய வேலைகள்ல அடிபட்டு வந்து அதுக்கு பிறகுதான் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாவல், சிறுகதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார் இல்லையா. அப்ப அவருடைய அந்த தாக்கம், அவர் எவ்வளவுலாம் அந்த சின்ன வயசுல வந்து படிப்பறிவு அந்த அளவுக்கு அவருக்கு படிப்பு அப்படின்றது எட்டவில்லை அப்படின்ற மாதிரி அதிகம் படிக்காம இருந்ததுனாலதான் அதிக இடத்துல வேலைக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். படிச்சிருந்தா அழகா என்ன பண்ணிருக்கலாம், பிளஸ் டூவா காலேஜ் அப்படியே லைனா படிச்சுட்டே போயிருந்திருக்கலாம். அந்த படிப்பு வராம இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஒண்ணு வெளியில வீட்லயே உட்காந்துருக்காருன்னு துரத்தும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை இல்ல, 2 வேலை இல்ல, கிட்டத்தட்ட 10-15 இடங்கள்ல என்ன பண்றாரு இவரு, தொழிற்சாலைகள், சினிமா தியேட்டரு, அப்புறம் நிலக்கரி, என்ஜின், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வேலைகளை பாக்குறாரு. அந்த மாதிரி இடங்கள்ல அவர் பட்ட அனுபவங்கள், அவர் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, அவருடைய நாவல்ல கொட்டி தீர்க்கிறார். எல்லாத்தையுமே, நான் வந்து சின்ன வயசுல ஒரு தொழிற்சாலையில வேலை பார்க்கிறேன், இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் அப்படின்ற மாதிரியான நிறைய கஷ்டங்களை அனுபவித்ததுனாலதான் அவர் வந்து என்ன பண்றாரு, இப்ப சமுதாயத்துல இவ்வளோ இடங்கள் இருக்கு, இத்தனை இடங்கள்ல இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த தகவலை எல்லாம் ஒரு சமுதாயத்துல அவரும் கூட இருந்து கண்டதால் தான் இந்த மாதிரியான நிறைய நாவல்களையும் சிறுகதைகளையும் அவர் வந்து எழுதியிருக்காரு. இதுல வந்து அவர் விகடன் அப்படின்ற நூல் பத்திரிகையில எழுதியிருந்த பாரிஸுக்கு போ அப்படின்னு அந்த நாவல் வந்து மிகுந்த புகழ்பெற்ற வாங்கியிருக்காரு. அதற்கு பிறகு ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் அப்படின்ற அந்த நாவல் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நவீன நாவல் இலக்கிய வகைமைக்குள், அதாவது நவீன நாவல் இலக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தவர் இந்த ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இவருடைய எழுத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மனசுல தோணுதோ அதை அப்படியே தன்னுடைய இலக்கியங்கள்ல கொட்டி எழுதக்கூடிய ஒரு ஆளு. அதிகமான பாலியல் சிக்கல்ல அந்த எழுத்து மூலமா பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அது ஜெயகாந்தனை தான் சொல்லலாம். இவர் எழுதிய நிறைய நூல்களால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் மேல கற்களை வீசி எறியக்கூடிய அளவிற்கு நாவல்களை எல்லாம் இவர் சர்ச்சைக்குள்ளான நாவல்கள் மக்களை
மக்கள் வந்து தொடர்ந்து இவரை எதிர்க்கக்கூடிய நாவல்களாக நிறைய எழுதியிருக்காரு. சரியா? இவர் எப்படி ஒரு சொற்களால கற்களை வீசுகின்றாரோ பதிலுக்கு மக்கள் என்ன பண்றாங்க, இவர் மேல நிஜமாவே கற்களை வீசுகின்ற அளவிற்கு, அந்த அளவிற்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு எல்லாம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய சர்ச்சைக்குள்ளான கதைகளையும் நாவல்களையும் படைத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் ஒரு சிறுகதை, அதாவது இவருடைய எழுத்து தொடர்ந்து எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சிறுகதை எழுதுறாரு, அதுக்கப்புறம் அந்த சிறுகதையை அப்படியே ஒரு தொடர்கதையா மாத்துறாரு, அதுக்கப்புறம் அந்த தொடர்கதையை அப்படியே திருப்பி என்ன பண்றாருன்னா ஒரு நாவலாக மாற்றாரு. இந்த மாதிரி தொடர்ந்து எழுத்து பணியிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் இவரு. அடுத்தது இது வந்து நிறைய இவருடைய கதைகள்ல பிராமணர்கள், தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவர்கள், இவங்களை பத்தி எல்லாம் அதிகம் மிகுந்த துணிச்சலோட எழுதியிருப்பாரு. பிராமணர்களை பத்தி எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா அதிக எதிர்ப்புகள் வரும். ஆனா அதையும் தாண்டி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப துணிச்சலோட அவருடைய படைப்புகள் எல்லாம் இந்த பிராமணர்கள் எல்லாம் அதிகம் கொண்டு வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படின்ற ஒரு கதை. அந்த கதையில வந்து ஒரு நடிகையே வந்து ஒரு நடிகையே அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நடிகையே பார்க்கக்கூடிய ஒரு கதையாக அது சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுவும் கூட ஜெயகாந்தன் ஒரு நடிகையால பாதிக்கப்பட்ட அந்த காரணத்தினாலதான் இந்த கதை கூட வெளிவந்தது அப்படின்ற மாதிரி அவருடைய உரையாடல்ல நேர்காணல்ல அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது அந்த நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படின்ற அந்த கதையினுடைய கதாபாத்திரம் பேர் வந்து கல்யாணி அப்படின்றது. இந்த கல்யாணி கதாபாத்திரம் வந்து இல்லாம அரசியல்லையும் அதிக ஈடுபாடு கொண்டவர், அரசியலுக்கு அதிக கருத்துக்களை சொல்பவர், இந்த மாதிரி அரசியல் சார்ந்த தகவல்களையும் தன்னுடைய நாவல்கள்ல சொல்லி எழுதியிருக்கிறாரு. இது போல நிறைய சிறுகதையாகவும் கட்டுரை தொகுப்பு, அதுக்கப்புறம் சிறுகதை தொகுப்பு, இந்த மாதிரி நிறைய எழுதி எழுதி என்ன பண்றாரு, மக்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்காக இவர் என்ன சொல்றாரு, ஜாகிர் ராஜா அப்ப பெய்து தீர்த்த பெருமழை, தன்னுடைய எழுத்துக்களாலேயே மக்களை நினைத்து விட்டார் அப்படின்ற மாதிரி இவரை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கார். சரியா? அடுத்தது சா கந்தசாமி, கா யுவராஜ் பட்டேல். சாயாவனம் நாவலுக்கு வயது 50. இதுல வந்து இந்த கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு சொன்னோம், கீரனூர் ஜாகிர் ராஜா. அந்த ஜாகிர் ராஜா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு. அந்த உடல்நிலை சரியில்லாம நேரத்திலும் தொடர்ந்து புத்தகங்களை எல்லாம் வாசித்து கொண்டே இருக்கக்கூடியவர். குறிப்பிட்ட காலகட்டத்துல அவர் கொஞ்சம் உடம்புநிலை சரியில்லாம இருக்கும் போது என்ன பண்றாரு, அப்பயும் அவரால் படிக்கிறத நிறுத்த முடியல, ஏதாச்சும் ஒண்ணு படிக்கணும்னு பாக்குறாரு. அப்ப இந்த சாயாவனம் அப்படின்ற அந்த நூலை வந்து அவருடைய செல்ஃப்ல இருந்து எடுக்கும்போது அது கீழே விழுது தன்னாலே அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே படித்த ஒரு நாவல் தான், அரை நூற்றாண்டு காலம் கடந்த ஒரு நாவல். அதனுடைய ஆசிரியர் சா கந்தசாமி. இப்ப அந்த சாயாவனம் அப்படின்றது வந்து நம்ம சிலப்பதிகார கதையில வரக்கூடிய ஒரு இடம். கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு செல்லும் பொழுது அந்த சாயாவனம் அப்படின்ற அந்த இடத்தை கடந்துதான் அவங்களுடைய கால் தடம் பதிந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது புகழ் பெற்ற ஒரு வனம். வெளிச்சமே புகாத சூரிய ஒளியே உட்புகாத அளவிற்கு இருளடைந்த ஒரு காடு அப்படின்றதுதான் அதற்கு பெயர். அந்த அளவிற்கு ஒரு காடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாவலுக்கு பேரா வச்சிருக்காரு. இதுல வந்து என்ன அப்படின்றது கதை அப்படின்னா, சாயாவனம் அப்படின்றது வந்து ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த காட்டுப்பகுதிக்கு, அதாவது நம்ம நாட்டுல பிறந்து வளர்ந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. கதை பாத்திரம் வந்து சிதம்பரம் அப்படின்ற ஆளு. அவர் வந்து திருப்பி நம்ம நாட்டுக்கு திருப்பி வராரு. அப்படி வரும் பொழுது இந்த சாயாவனம் அப்படின்றது வந்து நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பக்கத்திலேயே புகார் நகரம் இருக்கு அப்படின்ற மாதிரியான அடையாளங்களை எல்லாம் இந்த ஜாகிர் ராஜா இதுல பதிவு செய்திருக்காரு. இந்த சாயாவனத்திற்கு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில இருக்கக்கூடிய அத்தனை செடி கொடிக மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு அங்க வந்து ஒரு தொழிற்சாலை கட்டுறாரு. இந்த சிதம்பரம் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் இந்த சாயாவனத்துல, அந்த சிதம்பரம் அப்படின்றவரு தொழிற்சாலை கட்டுறாரு. இப்ப அங்க இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான மரம் செடி கொடிகள் எல்லாமே அழிந்து போயிடுது. முக்கியமா அதிகமா புளிய மரங்கள் அந்த இடத்துல இருந்ததெல்லாம் அழிந்து போய் நிறைய மரங்கள் போயிடுச்சு. அப்ப அந்த
தொழிற்சாலை கட்டும் பொழுது நெல் வயல்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அது ஒரு கரும்பு தொழிற்சாலை. அப்ப அது கரும்பு பயிர் நடுவதற்காக அத்தனை நெல் வயல்களை எல்லாம் அழித்து விட்டு கரும்பு பயிரை செய்கின்றார். அப்ப அது மாதிரி செய்யும் பொழுது தேவையான மரம் செடிகள் கொடிகள் எல்லாமே அழிந்து போகுது. அப்ப அந்த மரம் செடி கொடிகள் கூட அந்த சிதம்பரத்திற்கு தன்னுடைய எதிர்ப்பை சிதம்பரம் அப்படின்றவர் அவருடைய கையை வெட்டிக்கிறது, ரத்தமே நிக்காம கொட்டிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு கையில அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய முள் வகை செடிகள், இதுல ஒரு 3 முள் வகை செடிகள் நாயுருவி நாயுருவி பார்த்திருக்கீங்களா? மாதிரியான ஒரு பகுதி, அது அடர்ந்த முள்ளாக இருக்கும். அதுக்கப்புறம் நாயுருவி, அதுவும் பாத்தீங்கன்னா நெல்மணிகள் மேல் நோக்கி இருப்பது போல இதுல வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது. நம்ம அதை தாண்டி போனாலே நம்மளுடைய உடம்பு முழுக்க அது ஒட்டிக்கும் இல்லையா? அதுதான் வந்து நாயுருவின்னுவாங்க. அடுத்தது காஞ்சூறு அப்படின்றது வந்து அரிப்பு இலை. இந்த இலை பட்டாலே என்ன ஆகும், நம்ம சொரிஞ்சுட்டே இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு அரிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இலை. இந்த மாதிரியான அந்த சாயாவனம் அப்படின்ற அந்த காட்டுப்பகுதியில இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே எத்தனை எதிர்ப்புகளை காட்டினாலும் அத்தனையும் தாண்டி என்ன பண்றாரு இவரு, காட்டை அழித்து விட்டு அழகாக ஒரு தொழிற்சாலையை கட்டுறாரு. இந்த கதையை தான் முன்னிறுத்துறாரு. இந்த கதையை ஜாகிர் ராஜா சொல்லும் போது ஒரு சூழலியல் அப்படின்னா என்ன, சூழலியல் கொள்கைகள்னா என்ன, எப்படி அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம் அப்படின்ற எந்த ஒரு அறிவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த கந்தசாமி அப்படின்றவரு ஒரு காட்டு பகுதியை அழித்தல் எவ்வளவு ஒரு கேடான விஷயம் அப்படின்றத தான் கண்ட காட்சி, காதால கேட்ட செய்திகளை வைத்து ஒரு நாவலை படைத்திருக்கின்றார் அப்படின்லாம் சொல்லலாம். இந்த சாயாவனம் அப்படின்றது வந்து நாவல் தோன்றி 50 வருடங்களை கடந்து விட்டது. அது போல ஏகப்பட்ட நாவல்கள் வந்து நமக்கு அரை நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு தாண்டி எல்லாம் நாவல்கள் இருக்கு அப்படின்றத இதுல ஜாகிர் ராஜா வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதுல வந்து சண்முக சுந்தரத்தின் நாகம்மாள், அது வந்து 75 வயதை, அதாவது அந்த நாவல் தோன்றி 75 ஆண்டுகள் ஆகின்றது. அதுக்கு பிறகு கல்கியின் பொன்னியின் செல்வன், அது வந்து பாத்தீங்கன்னா 65 வயது அந்த நாவலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சாயாவனம் அப்படின்னு சொன்ன நாவலுக்கு எத்தனை வயது? 50 வயது. அதே போல ஜானகிராமனின் மோகமுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலுக்கு 9 வயது. அதுக்கு பிறகு மலரும் சருகும் அப்படின்னு டி செல்வராஜ் அவருடையது 49 வயது. இது மாதிரி ஒரு பட்டியலையே கொடுத்திருக்கிறார். அந்த வரிசையில இந்த சாயாவனம் அப்படின்றது ஒரு 50 வயதை 50 ஆண்டுகளை கடந்த ஒரு நூல். இன்றுமே நம்மளால் மறக்க முடியாத ஒரு சூழலியல் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கட்டுரை தொகுப்பை அவரால், இந்த சாயாவனம் அப்படின்ற நாவலால அவர் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால இந்த கட்டுரை தொகுப்பை இதுல சேர்த்திருக்காரு. இதுல வந்து நிறைய அந்த நாவல் இடம்பெற்ற தகவல்களை எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, அந்த காட்டுல இடம்பெற்றக்கூடிய மரம் செடி கொடிகள் அத்தனை பெயர்களையும் இதுல கொடுத்திருக்கிறாரு. ஜாகிர் ராஜாவும் என்ன பண்ணிருக்காரு, அதை தொகுத்து இதுல சொல்லியிருக்காரு. பாறை, நாயுருவி, நொச்சி, கிளிமூக்கு, மாமரம், புளிய மரங்கள், புன்னை, இலுப்பை, நெட்லிங்க மரங்கள், தும்பை, புள்ளினங்கள் என இந்த மாதிரி தாவர இனங்கள் எல்லாத்தையுமே அதுல வந்து என்ன பண்ணிருக்காரு, சாயாவனம் நாவல்ல வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ராஜா நாராயணனுடைய புளியமரத்து கதை ஒண்ணு, கீழாவின் ராஜநாராயணனுடைய கோபல்ல கிராமம் அப்படின்ற ஒரு கதை, அதுக்கப்புறம் சுந்தர ராமசாமி அவருடைய புளிய மரத்தின் கதை, அதோட சேர்ந்து இந்த சாயாவனம் அப்படின்ற இந்த 3 நாவலுமே வந்து சூழலியல் கொள்கைகளுக்காக எழுதப்பட்ட, ஆனா அந்த விஷயம் என்னன்னே தெரியாது அந்த நாவல் ஆசிரியர்கள், அந்த இயற்கைக்காக எழுதப்பட்ட 3 நாவல்களுமே ஒரு ஒற்றுமை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல. அடுத்தது இந்த நாவலுக்கு வந்து நிறைய பேர் வந்து அணிந்துரைனா இந்த நாவலை பத்தின பொருண்மையில் அணிந்துரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காரு. காவே ராமநாதன், சுந்தர ராமசாமி, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு உண்டான அணிந்துரை எழுதியிருக்காங்க. அப்ப இந்த சாயாவனம் அப்படின்றது மனதை பாதித்த ஒரு நாவல் அப்படின்ற அடிப்படையில் இதுல ஒரு தொகுப்பாக, கட்டுரை தொகுப்பாக சேர்க்கப்பட்டுள்ளது. புரிஞ்சா? அடுத்தது சிவசங்கரி, எழுத்தாளுமை பாக்கியம் சங்கர், விளிம்பு நிலை கதையாடலின் மறு அத்தியாயம்.
தண்ணி வேணும். பெத்தெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். எனக்கு கொடுத்துருக்க டாபிக் பாத்தீங்கன்னா பாக்கியம் சங்கர். அவர் விளிம்பு நிலை மக்களை பத்தி எழுதியிருக்காரு. அவர் 26/9/1976 மன்னாரப்பேட்டையில பிறக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா யாருன்னா பழனிசாமி, பாக்கியம். இவங்க பூர்வீக இடம் திருநெல்வேலி. இவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னா தேங்காய் வியாபாரம் செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா வேலை தேடி சென்னைக்கு வராங்க. இவருக்கு ஒரு அக்கா, 2 அண்ணா, அப்புறம் திருநங்கைன்னு ஒருத்தவங்க ஒரு சகோதரி, அப்புறம் மனைவி ரேவதி, மகள் 2 பேரு, கார்த்திகா, பாரதி கண்ணம்மா. இவர் 10வது வரையும் தான் படிச்சிருக்காரு. எங்க படிச்சாருன்னா வண்ணாரப்பேட்டையில தான் படிச்சிருக்காரு. 10வது படிக்கும் போதே எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாரு. எந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் போறாருன்னா சேல்ஸ்மேன், சித்தார், பர்பா பஜார்ல வியாபாரத்துக்கும் கவுன்சிலருக்கு உதவியாளராகவும் இருக்காரு. அதுக்கு பின்னாடி கோவிந்தசாமி கோவிந்தசாமி அப்படின்ற உதவி இயக்குனரை அவருக்கு அறிமுகமாவறாரு. அதுக்கு பின்னாடி கோவிந்தசாமி பாக்கியம் சங்கர் பாலகுமாரோட தீவிர வாசகரா இருக்காரு. அதனால என்ன சொல்றாருன்னா கோவிந்தசாமி சொல்றாரு, நீ பிற இலக்கியங்களும் படி அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் அவரை ஊக்குவிக்கிறார், நீ பிற இலக்கியங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் புதுமை பித்தன், ஜெயகாந்தன், தாசாரா, நா. பிச்சமூர்த்தி, சுந்தர ராமசாமி இவங்களோட இதுவெல்லாம் படிக்கிறாரு, புத்தகங்கள்லாம் படிக்கிறாரு. அதுக்கப்புறமா சினிமா, திரைக்கதை, வசன உருவாக்கம், நடிப்பிலும் இவர் இடம் பெற்றிருக்காரு. வீரா திரைப்படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம். கோ 2 படத்துக்கு வசனம். காதலும் கடந்து போகும், பகைவனுக்கு கருள்வாய் படத்திற்கு வசனமும் எழுதியிருக்காரு. ஜெயிலர் திரைப்படத்துக்கு வசனம் உருவாக்கத்தில் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணருக்கு இணையா பங்காற்றிருக்காரு. வீரா, குருதியாட்டம் போன்ற படத்துல நடிச்சும் இருக்காரு இவரு. வட சென்னை மக்களோட இயல்பான வாழ்க்கையை பத்தி வட சென்னைக்காரன் என்ற கட்டுரை தொகுப்பை இவர் எழுதியிருக்காரு. அதோட மறு தொகுப்பு 4ஆம் சுவர் அப்படின்ற ஒரு தலைப்புல ஆனந்த விகடன்ல தொடர் கதையா வெளிவந்தது. அது அதுக்காக வட சென்னை தமிழ் சங்கம் 4ஆம் சுவர் நூலுக்காக பாராட்டு விழாவும் நடத்தியிருக்காங்க. இவரை சார்பட்டா பரம்பரை, அதுக்கு தமிழ் பிரபா, கரண் கார்கி, ரஞ்சித் இவங்க கூட சேர்ந்து இந்த முன்கதையும் எழுதியிருக்காரு. எந்த படத்துக்குன்னா சார்பட்டா பரம்பரை அந்த படத்துக்காக. படைப்புகள் கவிதை தொகுப்பு வீடு என்கிற அறை, இது 2005 வெளிவந்தது, நிவேதிதா பதிப்பகத்துல. கட்டுரை தொகுப்பு நான் வட சென்னைக்காரன், இது 2015. பாவைமதி 2017. 2019 யாவரும் பதிப்பகம் அதுல வெளிவந்தது. 4ஆம் சுவர் 2019 வந்தது, யாவரும் பதிப்பகம்லயே வந்திருக்கு. கீர்னூர் ராகி ராஜா இவருக்கு வேலையே என்னன்னா, அவர் வேலைன்றது என்னன்னா படிக்கிறது மட்டும், எழுதுறது மட்டும் தான் இவரோட வேலை. இவர் ஃப்ரீ டைம்ல ஏதாவது வேலை செய்யணும்னா நூலகத்துக்கு போய் வேலை செய்வார். வேற எந்த வேலையுமே இவர் அதிகமா செய்ய மாட்டார். அதனால என்னவோ இவர் இத்தனை படைப்பாளர்களை பத்தி எழுதியிருக்காரு, அதுவும் கட்டுரையா எழுதியிருக்காரு. என்ன பாக்கியம் சங்கரோட கட்டுரை இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தோணுது என்னன்னா, ஒரு நாவலா இருக்க வேண்டிய விஷயம் சிறுகதையா, கட்டுரையா, ஒரு பத்தியா முடிஞ்சிடுச்சு. இது இவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, இவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த சிறுகதையை பார்த்துட்டு பிரகாஷ்ன்றவர் சொல்லியிருக்காரு, உங்களோட இந்த சிறுகதை நாவலா இருக்க வேண்டியது, ஆனா கவிதையா சிறுகதையா வெளிவந்திருக்கு அப்படின்னு சொன்னது. இதை அவர் ஏத்துக்கிறாரு, எதுவுமே அதுக்கு மறுப்பு சொல்லாம ஏத்துக்கிறாரு. பாக்கியம் சங்கருக்கு இந்த தொகுப்பிற்கு, அதான் வட சென்னைக்காரன், இந்த தொகுப்புக்கு காரணமா அமைஞ்சது வட சென்னைன்ற களம் தான் மையமா இருக்கு. இந்த தொகுப்புல விசித்திர மனிதர்கள், ஆசா பாசங்கள், துன்பம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி சொல்றாரு.
பாக்கியம் சங்கருக்கு வந்து கதை சொல்ல மட்டும் தான் தெரியும் அப்படின்றாரு. அவர் வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் எந்த சூழ்நிலை சொன்னாலும் அதுக்கு ஏத்த மாதிரி கதையை அமைச்சு தரவரா இருப்பாரு. அவர் சொல்லும் போதே வந்து ஏற்ற இறக்கத்தோட ஒரு பேய் கதை சொன்னாலும் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோட சொல்வாராம் இவரு. அவருக்கு சொல்லணும், ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு தோணுன உடனே சொல்ல நினைச்சது வந்து வட சென்னை பத்தி மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ட்டு முன்வைச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கண்ணெதிரே நாம் காணும் சக மனிதருக்கும் அங்க இருக்க வட சென்னையில இருக்க மனுஷங்களுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் அவங்களை அடக்க முடியாது. அப்படி அடக்கணும்னு நினைச்சோம்னா அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. நம்ம எந்த விஷயம் கஷ்டம் நினைக்கிறோமோ அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நமக்கு ஈஸின்னு சொல்ற விஷயம் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அதுக்கு காரணம் என்னன்னா வந்து வீடுன்ற வந்து 4 சுவருக்குள்ள வந்து அவங்களோட வாழ்க்கை இருக்காது. உலகம் தான் அவங்களோட வீடு அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எப்படி இருக்கும், அவங்க உலகம் தான் அவங்க வீடுன்னா அந்த உலகம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பிணம் எறிகிற காடாவும் புழுக்கள் நெலியும் நாரிய கழிப்பறையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வட சென்னை மக்களின் உலகம் எப்படி இருக்கும்னா எம்ஜிஆர் மீதான பிரம்மை, காணாப்பாடல், மிதம் மிஞ்சிய மது, புகை, சாகசக்கார காதலிகள், பொங்கனாச்சோறு, கொச்சையான மொழி பேசுபவர்கள் இவற்றுள் அடங்கி விடும் இவர்களின் உலகம். நீங்க நம்ம சொல்ற மாதிரி இவங்களோட உலகம் வந்து சபிக்கப்பட்ட உலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. இவங்களோட சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சந்தோஷம் எல்லாமே வந்து சொற்பம், ரொம்ப சின்னதுதான் அப்படின்றாரு. பிரிட்டிஷ்லாம் வந்து ஆட்சி செய்யும் போது ஒயிட் டவுன், பிளாக் டவுன் 2ஆ பிரிச்சாங்க. அது வந்து ஒயிட் டவுன்ல வந்து ஆங்கிலேயர் மட்டும்தான் இருந்தாங்க. பிளாக் டவுன்ல வந்து அங்க இருந்த அந்த சென்னையில இருந்த பூர்வ குடிகள் எல்லாம் வந்து பிளாக் டவுனுக்கு அமிச்சிட்டாங்க. பிளாக் டவுன்ல இருக்கவங்களுக்கு எந்த வந்து வசதியுமே கிடையாது. எந்த ஒரு வசதி வந்தாலும் அது ஒயிட் டவுனுக்கு போற மாதிரி தான் இருந்தது. அவங்க பிரிட்டிஷ்காரங்க நம்ம விட்டு போனதுக்கு அப்புறமா வந்து இந்த புறக்கணிப்பு வந்து வட சென்னைக்காரங்க மேல நமக்கு இன்னும் அந்த தாக்கம் இருக்கு அப்படின்றத அவர் முன்வைக்கிறாரு. இந்த உயர்வு தாழ்வு பத்தி வந்து சொல்றதுக்கு காரணம் வந்து நானும் ஒரு வட சென்னைக்காரன் தான் அப்படின்றத அவர் சொல்லாம அந்த கதை மூலயமா வந்து சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையை வந்து அந்த நாவல்ல தொகுப்புல இடம் பெறணும்னு அவரு கீரனூர் ராஜா வந்து ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த தொகுப்புல வந்து அந்த வார்த்தையை சொல்லாமலே வந்து பாக்கியம் சங்கர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. எந்த காரணத்தினால வந்து புறக்கணித்தோமோ அதே வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட கலாச்சாரமா அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னை வரைபடத்துல வந்து இன்றைக்கு வந்து முக்கியமான அடையாளம் வந்து வட சென்னைன்னு சொல்றாரு. தமிழ் இலக்கியத்துல வந்து விளிம்பு நிலை மக்களை பத்தி பேச வந்து வாய்ப்பு சொன்ன உடனே வந்து எல்லா எழுத்தாளர்களும் வந்து எந்த பக்கமா அவங்களோட சிந்தனையெல்லாம் திருப்பினாங்கன்னா சேரி, குப்பம், பேட்டை இந்த பக்கம் தான் வந்து அவங்களோட சிந்தனையெல்லாம் திருப்பினாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க வாழ்ற நிலையை பத்தி, தலித் மக்கள், அப்புறம் வந்து விளிம்பு நிலை மக்களை பத்தி அந்த இடத்துல வந்து நிறைய இருக்காங்கன்றதுனால அவரோட சிந்தனை எல்லாருமே அந்த பக்கம் திருப்பினாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பாக்கியம் சங்கரும் அதைத்தான் வந்து சொல்றாரு. 20 ஆண்டுகள் வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றுல வந்து தலித் மற்றும் விளிம்பு நிலை எழுத்தாளர்கள் வெளிவந்துள்ளன. தலித்னா வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலைனா பொருளாதாரத்தை தங்கியவர்கள். தஞ்சை பிரகாஷ் வந்து அவர் வாழ்ந்தபோது வந்து அவரையும் வந்து யாருமே அவரை கண்டுக்கல. அவர் வந்து போர்னோ ரைட்டர் என்று வந்து திட்டமிட்டு தூற்றப்பட்டாங்க. அவர் இறந்து 10 ஆண்டுக்கு பிறகுதான் வந்து அவரோட இலக்கியத்துல வந்து பிற பிரதிபகங்கள்லாம் வந்து தேட ஆரம்பிச்சது. நாகராஜன் அவரையும் வந்து அராஜகவாதி அப்படின்ட்டு தூக்கப்பட்டாங்க. அவரோட வாசகர்லாம் என்ன சொன்னாங்கன்னா புறத்தி முடுக்கு நாளை மாறும் என்னும் நானே இந்த நாவலை வந்து படிக்காதவங்க எல்லாம் வந்து அவரை வந்து புகழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண் ஆதிக்கத்தை வந்து விமர்சிக்கும் பெண் கவிஞர்கள் யார் யாருன்றத சொல்லியிருக்காரு. சாரு நிவேதிதா, குட்டி ரேவதி, மாலதி மைத்ரி,
லீனா, மணிமேகலை, சுகீர்த்த ராணி போன்றவர் வந்து இவங்க எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நம்மளுக்கு ரசனைனா என்ன தோணும்னா, ஒரு ஒரு பாடலா இருந்தாலும் அது வந்து கானா பாடலா இருக்கும். அது காரணம் வந்து வட சென்னை தான் வந்து பெருசா வந்து வரவேற்பு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சமூகத்துல வந்து இருண்ட பகுதிகளை வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து சினிமால மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து முன்னோடியா வந்து பாலா, எஸ்பி ஜனநாதன், மிஷ்கின் வந்து விளிம்பு நிலை அழகியல வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஏஎஸ் பிரகாச சந்திரின் எச்சில் இரவுகள், துரை வந்து பசி, பாலச்சந்திரன் தப்புத்தலங்கள் போன்ற திரைப்படங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி விளிம்பு நிலை மக்களை பத்தி எடுத்திருக்காங்க சொல்றாங்க. தலித் மக்களை பத்தி கழிச்சடை, கருப்பர் நகரம் அப்படின்ட்டு நாவலும் வெளிவந்திருக்கு. மெட்ராஸ், மாத்தியோசி, அட்டகத்தி போன்ற திரைப்படம் எல்லாம் வந்து தலித் மக்களை பத்தி இருக்கு. இப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்துதான் வந்து பாக்கியம் சங்கர் வந்து நான் வட சென்னைக்காரன்ற தொகுப்பை வந்து தந்திருக்காரு. அப்புறம் வீடுன்ற அவரோட ஒரு பகுதியில சொல்றாரு. அவரோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி நெகிழ வைக்கிறாரு. எப்படி நெகிழ வைக்கிறாருன்னா, கதவில்லாத பொது கழிப்பறை கதவில்லாத பொது கழிப்பறை, அதில் வந்து வாலியுடன் வேலை முடிப்பதற்குள் பல குரல்களின் சத்தம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்றாரு அவரோட அந்த வீடுன்ற கதையில. என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படிப்பட்ட பின்புலத்துல இருந்து வந்தவங்க நாங்க, இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் நீங்க யாருமே அனுபவிக்கல. இருந்தாலும் இந்த வரிகளை சொல்லும் போது அவர் எப்படி சொல்றது, இந்த கீரனூர் ஜாகீர் ராஜா இவருக்கு என்ன தோணுதுன்னா, மனசு வந்து ஏதோ ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரோட வீட்டுக்கு முதலா வந்த சொத்து என்னன்னா, அவங்க அக்காவுக்கு வந்த பிலிப்ஸ் ரேடியோ. அந்த பாட்டு கேட்பாங்களா, கையில எடுத்துட்டு போய் கேட்கிற மாதிரி, அந்த பாட்டு ரேடியோ தான் அவங்க வீட்டுக்கு வந்த முதல் வந்து சொத்து அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக வந்து அவங்க அம்மா வந்து கேசரிக்கின்றாங்க. எல்லா சந்தோஷத்துக்கும் வந்து கேசரிக்கின்றது தான் அடித்தட்டு மக்களின் ஆகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வப்போது நெஞ்சில் எங்கோ வலி. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பொங்கனாச்சோறு அப்படின்றத ஒண்ணு குறிப்பிட்டார். பொங்கனாச்சோறுனா என்னன்னா, நைனாஸ் ரெஸ்டாரண்ட், ரோலக்ஸ் போன்ற பெரிய உணவுகளில் மீந்து போன உணவு தான் வந்து இந்த பொங்கனாச்சோறு. இது வந்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வஞ்சிர மீனோட வந்து கிடைக்கும். அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா சில பேருக்கு வந்து இறால், மட்டன், கோலா உருண்டை இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களோட உணவுல கூட எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றத அவரு சொல்லியிருக்காரு. வறுமையை பத்தி ஒரு பத்தியில சொல்றாரு. வறுமையும் இயலாமையும் பசியும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு நம்மை பார்த்து கொக்களிக்கின்றன. பசி காதை குடைது, பசி நெஞ்சில் இழவது, கடைசியாக உயிரை குடிப்பது. பசியால் மரணம் என்பது லேசான விஷயம் இல்ல. வேற எதனால நேர்ந்தாலும் அது கொலை இல்ல, சாவுதான். பசியால நேர்ந்தா அது வந்து கொலை மாதிரி அப்படின்னு சொல்றாரு. தஞ்சை பிரகாஷோட ஒரு வரியும் சேர்த்து இந்த இடத்துல அவர் வந்து பதிவிடுறாரு. இத வந்து அவரோட வாசிப்பு அனுபவம் வந்து தந்திருக்க ஒரு வலிமை அப்படின்றத கீரனூர் ஜாகீர் ராஜா சொல்றாரு. கட்டி தங்கம்ன்ற தலைப்புல வந்து தற்கொலைகளை பத்தியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது வந்து ஒரு சுவாரஸ்யமா இருந்தாலும் தற்கொலைகள் என்பது வந்து தனி கவர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆராயின்ற கட்டுரையில வந்து அந்த வடசென்னை மக்களுக்கான நந்தவனம்னா எதுன்றாங்கன்னா, சுடுகாடுதான். அங்க வந்து மணிக்கட்டு எலும்புகளில் சிக்ஸர் அடித்து மண்டையோடுகளை உருட்டி கோல் அடிப்பது என்பது எங்களுக்கான பொழுதுபோக்கு அப்படின்ட்டு அவங்களோட ஒரு பிளே கிரவுண்ட் எதுன்றத அவர் சொல்றாரு. ஒன்ற ஒரு திரைப்படத்துல வந்து திருடுறது வந்து ஒரு கலை அப்படின்றது சொல்றாரு. ஒரு சாகசம் அனுபவம் பெரும்பாலான நிறைய பேருக்கு வந்து அது வாய்க்காது அப்படின்னு சொல்றாரு.
திருடன் ஆகிய ஏவன் திருடன் மட்டும் இல்ல, எம்ஜிஆரோட ரசிகன், ஓவியன், கலைஞன் சொல்றாரு. எல்லா துறையிலையும் வந்து எம்ஜிஆர் பாடல்களை வந்து பாடியும் ஆடியும் கேட்டு ஏவன் ஒரு வகையில வந்து ஏவனும் இவரும் வந்து ஒரே மாதிரியான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியம் சங்கர் வந்து வாழ்க்கையிலும் ஒரு காதலிக்காக ஒற்றை அரிசியில் மணியில் வந்து தாஜ்மஹாலை உருவாக்கும் நாவல் வந்து சித்தன், மறுபிறவி, எம்ஜிஆர் என தனித்த குணச்சித்திரங்கள், பாரதி ராஜா, பரோட்டா, கல்யாணி கடை, குடைசோறு என விழிப்பூட்டும் உணவு வகைகளும் தொகுப்பு முழுக்க வந்து வியக்க வைக்கிற மாதிரி இவரோட கதை எல்லாமே இருந்தது. அதே அளவு வந்து எழுத்து பிழைகளும் வந்து கொஞ்சமா மலிந்திருப்பதை குறிப்பிடாமல் கடந்து செல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாகீர் ராஜா சொல்றாரு. நூல் கட்டமைப்பு வந்து இவரது தரமா இருந்தது. இத்தனையும் கடந்து வந்து பாக்கியம் சங்கர் வந்து இந்த ஆண்டு வந்து மிகச்சிறந்த விளிம்பு நிலை மக்களுக்கான பிரதி ஒன்றை வந்து உருவாக்கி வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நன்றி. பாக்கியம் சங்கர் நான் வடசென்னைக்காரன் அப்படின்ற அந்த தலைப்புல பேசியிருக்காங்க. வடசென்னை அப்படின்னு நம்ம சொல்ற பகுதி இப்ப நம்ம கேள்விப்படுறோம்ல, காசிமேடு, ராயபுரம், இந்த பகுதி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து வடசென்னை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நம்ம திரைப்படங்கள்ல தான் அதிகமா பார்த்திருப்போம். நாவலை படிச்சிருப்போமா இல்லையா தெரியாது, திரைப்படங்கள்ல அதிகமா பார்த்திருக்கலாம். அந்த அட்டகத்தி அப்படின்ற அந்த படம், அதுக்கப்புறம் மெட்ராஸ், வடசென்னை, சென்னை 28, இந்த மாதிரி நிறைய படங்களை பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலே எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கும். அந்த ஏரியால எப்படிப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறை என்ன, என்னெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க, இந்த மாதிரியான அதாவது அவங்களுடைய வேலை, பொழுதுபோக்கு என்ன, இந்த மாதிரியான நிறைய தகவல்களை அந்த படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்ப நான் படிக்கும்போது கூட என்னோட சேர்ந்து சென்னையில படிக்கும்போது என்னோட சேர்ந்து சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா காசிமேடு, ராயபுரம் அந்த சைட்ல இருந்து வருவாங்க. இப்ப அவங்கள நம்ம பார்க்கும் போதே, இப்ப எங்க பள்ளி கல்லூரிகள்லாம் எல்லாம் ஒன்னா படிக்கும் பொழுது அவங்கள பார்க்கும் போதே அவங்களுடைய பேச்சு வழக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான உணவா இருக்கும். அதாவது கேழ்வரகு கஞ்சி, வெறும் சாதம் கஞ்சி இல்லையா, உப்பு போட்டு அந்த மாதிரியான சாப்பாடு முறைதான் இருக்கும். நானுமே நிறைய பழகி வடசென்னை ஏரியா மக்களோட பெரும்பாலும் சேரி வாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்பம், பேட்டை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பேட்டை அப்படின்ற ஒரு படம் கூட வெளிவந்தது, அதுல பார்த்துருந்தீங்கன்னா அதுலயும் தெரிஞ்சிருக்கும் அந்த பேட்டை வாழ் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த சேரி வாழ் மக்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய அந்த ஒரு குப்பையின் கதை அப்படின்றத படிச்சிருப்பீங்க. அந்த திரைப்படம் ஒண்ணு வந்தது, அதை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சேரி வாழ் மக்கள், ஒரு குப்பை கிடங்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய மனைவி அப்படின்ற மாதிரியான அந்த கதை தொகுப்பு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம நாவலை படிக்காட்டியுமே இந்த அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. பாக்கியம் சங்கர் வந்து விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்ற மாதிரி இந்த வடசென்னைக்காரன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. வடசென்னைக்காரன் அப்படின்றது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு. அந்த கட்டுரை தொகுப்புல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரு குவார்டர் வேணும் அப்படின்ற அந்த தலைப்புல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ரொம்ப ஒரு மனிதனுக்கு பசி எடுக்குது, பசி எடுத்தா என்ன ஆகுது, காது அடைச்சு போகுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயிறு எரிச்சல் கொடுக்குது, ஆக இவ்வளவுக்கும் ஒரு மருந்து, ஒரு குவார்டர் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெரியும் குவார்டர்னா என்னன்ட்டு, அது இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த தலைப்புல பேசியிருப்பாரு. அப்புறம் வீடு அப்படின்ற தலைப்பு பாத்தீங்கன்னா அதுல எப்படி அந்த மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம். எப்படி அப்படின்னா, கதவு இல்லாத, அதாவது கதவு இருக்கு ஆனா தாழ்பால் இல்லாத ஒரு பாத்ரூம் கதவு. அப்ப நம்ம உள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அதை பக்கெட்டை கொடுத்து என்ன பண்றாங்க, கதவை தள்ளி வச்சுட்டு உள்ள, அந்த மாதிரியான ஒரு மக்கள், ஒரு நல்ல ஒரு கதவு கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் விளிம்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டாலே நல்ல உணவு கிடையாது, உடை கிடையாது, இருக்க இடம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. அதுக்கு பிறகு இந்த பொக்னா சோறு அப்படின்ற ஒரு வகை உணவுப் பொருளை அறிமுகப்படுத்தியவர் இந்த பாக்கியம் சங்கர் அப்படின்னு சொல்லலாம். பொக்னா சோறு அப்படின்றது ஒரு பொட்டலம். இப்ப நம்ம பிரியாணி பார்சல் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொட்டலம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வடசென்னை பகுதிகளிலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல மிச்சம் மிஞ்சி போன உணவு, அதுதான் வந்து பொக்னா சோறு ஒரு பொட்டலம் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன இருக்கும், மிச்சம் மிஞ்சி போன மீன், கறித்துண்டு, இறால் துண்டு, இதெல்லாம் வந்து அதுவும் வந்து என்ன சொல்றாங்க, அது அந்த துண்டுகள்லாம் இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டமா. சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதுல வஞ்சர மீன் துண்டு இருக்கு, எனக்கு வந்து இறால் துண்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிடைக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அந்த அளவுக்கு
வறுமையில வாழக்கூடியவர்கள், சாப்பாட்டையே முழுமையாக பார்க்க முடியாதவர்கள் அப்படின்ற மாதிரி இவரு கதையில சித்தரிச்சு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு தலைப்புல வந்து இந்த என்ன தலைப்பு, எங்களுக்கான நந்தவனம் சுடுகாடு அப்படின்னு ஒரு தலைப்புல அந்த கட்டுரை தொகுப்புல இதெல்லாம் இத்தனை தலைப்புகள் உள் தலைப்புகளாக கொடுத்து அவர் கதையை சொல்லியிருக்காரு. நந்தவனம் சுடுகாடு அப்படின்னா அவங்களுக்கு நமக்குலாம் பார்க்கு பீச் இதெல்லாம் நம்ம போறோம், நமக்கு நந்தவனம்னா அழகான ஒரு பார்க்கு, அதுல போயிட்டு ஊஞ்சல் ஆடுறது வாக்கிங் போறது இது மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா அவங்களுக்கு நந்தவனம் எதுவும் சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல போய் அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மண்டை ஓட்டை எடுத்து கோல் போடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகள், கை எலும்பு கால் எலும்பு எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க, கிரிக்கெட் ஆடுறாங்க, சிக்ஸர் அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய வேலைகளை அங்கேயே அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இடத்தை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்கிறாங்க இல்லையா. அந்த இடத்துல எலும்பு துண்டு இருக்கு, மண்டை ஓடு இருக்கு அப்படின்லாம் நம்மள என்ன பண்ணுவோம், சுடுகாடு அந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் 8 அடி தள்ளிதான் நடந்து போவோம். ஆனா அந்த இடத்தையே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு நந்தவனமாக மாற்றி அதையும் தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப அதையும் ஒரு விளையாட்டு மைதானமாக மாத்திக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த அந்த தகவலை தான் இவர் சொல்லியிருக்காரு அதுல இல்லையா. இந்த மாதிரி இந்த கட்டுரை தொகுப்பு முழுக்க முழுக்க இந்த பாக்கியம் சங்கருடைய வடசென்னைக்காரன் அப்படின்ற இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திரைப்படங்களை தான் அதிகமா பார்க்கணும். இப்ப கீரனூர் ஜாகீர் ராஜா வந்து இந்த எழுத்தாளுமைகளை பற்றி மட்டும் இல்லாத நிறைய திரைப்பட இயக்குநர்களையும் இந்த தலைப்புலதான் அறிமுகம் செஞ்சிருக்காரு. பாலா அவருடைய படம் ஒன்று சொல்லியிருப்பாரு, பாலா, அதுக்கப்புறம் மிஸ்கின், அதுக்கப்புறம் பாலச்சந்தர், இந்த மாதிரியான இயக்குநர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள் எல்லாமே வட சென்னையை மையமாக கொண்ட பகுதியா தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதுல கண்டிப்பா ஒரு அடிதடி சண்டை அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொன்னா அது அந்த காசிமேடு ராயபுரம் தான் சொல்லுவோம். இப்ப நான் சொன்னாலே என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் பேசுற பேச்சே ஒரு மாதிரிதான் இருக்கும். நம்ம போய் நார்மலா பேசினா கூட அவங்க நமக்கு திருப்பி ரிட்டர்ன் சொல்ற பதில் வந்து ஏதோ நம்ம ஏதோ சண்டை போடுற மாதிரி, நம்ம திருப்பி அவங்களை அடிக்கணும்ன்ற தோன்ற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு முறைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இன்னுமே. அந்த ராயபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, காசிமேடு, அந்த பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் வட சென்னை பகுதிகள் தான். அந்த பகுதிகள் எல்லாமே இன்னும் இந்த மாதிரியான மக்கள் தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தன்னுடைய கதையில தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி விளிம்பு நிலை கட்டுரையை வந்து இவரு கீரனூர் ஜாகீர் ராஜா வந்து என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வட சென்னையை மையமாக வைத்து அந்த கட்டுரை தொகுப்பையும் இதுல வந்து இவர் சேர்த்திருக்காரு. சரியா, என்னமா இன்னும் ஒரே ஒரு தலைப்பு, மாணவி ரொம்ப எல்லாம் பேசல, பா சஞ்சய் மாணவன், அந்த மாணவன் வரவில்லை. அவருடைய தலைப்பு வந்து நான் பிச்சமூர்த்தி, நவீன கவிதையின் அடையாளம் அப்படின்றது. பிச்சமூர்த்தி எல்லாருக்குமே தெரியும், யார் அவரு, புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நடை, எழுத்து நடை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பாரதியாரை மையமாக கொண்டது. பாரதியார் தான் சொல்லினிது பொருளினிது தமிழினிது அந்த மாதிரி அவர் சொல்ற அவருடைய வரிசையில வசன கவிதையை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொன்னா இந்த நா பிச்சமூர்த்தி அவர்களை சொல்லலாம். சரியா, நா பிச்சமூர்த்தி அவருடையது பாத்தீங்கன்னா பாரதியார் எப்படி சொல்றாரோ அதே போல இவரும் வந்து மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது, மலர்கள் வாசம் கமழ்கிறது, மரத்தில் இருந்து ஆண் குயில் கத்துகிறது அப்படின்றலாம் தலைப்பை போட்டு நிறைய கவிதைகளை எழுதுறாரு. எல்லாமே வந்து என்னது, வசன கவிதைகளாக இடம்பெற்றிருக்கின்றது. பாரதியை தொடர்ந்து அவர் விட்டு சென்ற அனைத்து தேவையான செய்திகளையும் இவர் பிச்சமூர்த்தி என்ன பண்றாரு, அடுத்து வரக்கூடிய வாசகர்களுக்கு நிறைவு செய்கின்றார் அப்படின்னு தான் சொல்லலாம். சரியா, அந்த அளவிற்கு திறமையான தன்னுடைய எழுத்து படைப்புகள் மூலமாக கவிதைகளை படைக்கின்றார். மரபு கவிதை அப்படின்ற ஒரு கவிதை இருந்த காலகட்டத்தில், மரபு கவிதைனா என்ன, எழுத்து அசை சீர் தடை தலை தொடை இந்த மாதிரி வரக்கூடியதுதான் மரபு கவிதையா அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்றத ஒரு கேள்வி எழுப்பி, அதெல்லாம் இல்ல கவிதை, நான் எழுதுவதுதான் கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு புது கவிதைக்கு ஒரு அடையாளம் கொடுத்தவர். அதனாலதான் அவரை புது கவிதையின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, முதல்ல அவர் தான் இந்த கவிதை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய முக்கியமான 3 கவிதை நூல்கள் அப்படின்னு சொன்னா காட்டுவாத்து, வழித்துணை, குயிலின் சுருதி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாரதியாருடைய சாயலை ஒட்டியேதான் இருக்கும். நிறைய பாரதியார் மாதிரியே நிறைய காவியங்களையும் படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிச்சமூர்த்தி. இவருடைய கதைகள் பாத்தீங்கன்னா பெட்டிக்கடை நாரணன் அப்படின்ற ஒரு கதை. அந்த பெட்டிக்கடை நாரணன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கவிதையை எழுதிட்டு அப்படியே விடாம தொடர்ச்சியா எழுதிட்டே இருக்காரு. அந்த பெட்டிக்கடை நாரணன் வந்து என்ன பண்றாரு, பெரிய
மல்லிகை கடை நாரணனாக மாறுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த மல்லிகை கடை நாரணன் வந்து பெரிய பங்கு முதலீடு செய்யக்கூடிய ஆளாக மாறுகிறார். இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தினை கவிதை வாயிலாக அப்படியே வசன கவிதை மூலமாக எடுத்து வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து நிறைய குறுங்காவியங்களையும் எழுதியிருக்காரு. என்னென்ன காவியங்கள் அப்படின்னா வழித்துணை, ஒளியும் இருளும், அக்னி, உயிர்மகள், மலையரசி, சாகா மருந்து போன்ற இவருடைய குறுங்காவியங்கள் இதெல்லாமே. அடுத்தது வந்து ஒரு சொல் சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே மக்களுடைய மனதில் எளிதில் பதியக்கூடிய அளவிற்கு எழுதக்கூடியவர். அதனால இவரை வந்து ஒரு சொல் சிற்பி அப்படின்ற ஒரு பெயரால குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இவருடைய எளிய பதம், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு, அந்த மாதிரி அனைத்து மக்களுமே படிக்கக்கூடிய அளவுல இவருடைய எழுத்து நடை இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்லியிருக்காரு. இதெல்லாமே வந்து இந்த மாதிரி முக்கியமான எழுத்தாளர்களை எல்லாம் பற்றி யார் சொல்லியிருக்கிறது? அவருடைய கீரனூர் ஜாகீர் ராஜா அவருடைய கட்டுரை தொகுப்புல இத்தனை ஆளுமைகளையும் கொண்டு வந்து இத்தனை படைப்பாளர்களுமே வந்து அனைத்து நாட்டு மக்களுடைய மனதிலும் நீங்காத இடம் பெற்றவர்கள் அப்படின்னு அதை சொல்றதுக்கு தான் காலத்தை விஞ்சி நிற்கும் கலை மேதமை அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை போட்டு சொல்லிக்கிறாரு. காலத்தை விஞ்சி நிற்கும்னா நம்ம எத்தனை காலம் கடந்து போனாலும் நம்மளால அதை மறக்க முடியாத ஒரு கலை படைப்புகளாகவும் கலை ஆளுமைகளையும் நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு தெரிவிப்பதற்காகவே இந்த கட்டுரை தொகுப்பு அழகாக செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இந்த ஒரு புத்தகத்தை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். நிறைய ஆளுமைகளை நீங்களே பார்த்திருப்பீங்க. முக்கியமான ஆளுமைகள் தான் எல்லாருமே. பிச்சமூர்த்தி, ஜெயகாந்தன், புதுமை பித்தன், இவங்க படிச்ச எல்லா கட்டுரை தலைப்புகளுமே நம்ம அதிகமா கேள்விப்பட்ட ஒரு பெயர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஜெயகாந்தன், அழகிரிசாமி, பாக்கியம் சங்கர், அந்த சுகன் அப்படின்றவங்க எல்லாம் வந்து அதிகமாக சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்புகளை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரனூர் ஜாகீர் ராஜா அவங்களுடைய இந்த காலத்தை விஞ்சி நிற்கும் கலையானது இன்னும் காலம் கடந்தும் கூட இன்னும் அதிகமான மக்களால் பேசப்படுகின்ற காலத்தையும் விஞ்சி நிற்கக்கூடிய கட்டுரை தொகுப்பாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு அனைத்து மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் அமைதியா உட்கார்ந்து கேட்டிருந்த உங்களுக்கு மிகுந்த நன்றி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டோரிஸ் அப்படியே தூங்கி வழியாம ஏதோ கொஞ்சம் தெளிவா அப்படியே உட்கார்ந்ததுனால 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அப்புறம் அடுத்தடுத்த 1ஆம் ஆண்டு எல்லாத்தையும் ஒரு 2 பேர் இருக்கே எல்லாருக்குமே மிகுந்த நன்றி. முதுகலை மாணவர்கள் உங்களுக்கும் மிகுந்த நன்றி. ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் 57வது அறிவன் வட்டம் நிகழ்வை நடத்த அனுமதி அளித்த முதல்வர் அவர்களுக்கும் துறை தலைவர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கீரனூர் ஜாகீர் ராஜாவின் காலத்தை விஞ்சி நிற்கும் கலை என்ற பொருண்மையில் இன்றைய நிகழ்வின் நெறியாளராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொடுத்த தமிழ் துறை உதவி பேராசிரியர் ஜானகி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மிடம் காலத்தை விஞ்சி நிற்கும் கலை மற்றும் தலைப்பில் பல செய்திகளை பகிர்ந்து கொண்ட முதுகலை மாணவியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் தொடக்கத்தில் வரவேற்புரை நல்கிய இளங்கலை தமிழ் 2ஆம் மாணவி செல்வி காந்தா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வினை தொடக்கி வைத்த முனைவர் நீலமேகன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வின் பார்வையாளராக அமைந்து செய்திகளை தெரிந்து கொண்ட என் தமிழ் தோழமைகளுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஜெயஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவர் திவாகர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.